மரபை மீறுவதையே ஆளுநர் ரவி தனது வழக்கமாக வைத்துள்ளார் என முதலமைச்சர் விமர்சனம். கடந்த ஆண்டுகளில் வெட்டியும் ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது எனவும் காட்டும். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் 14,104 சிறப்பு விருதுகளை இயக்க முடிவு. ஜனவரி 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இயக்க நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி விசசாராய மரணம் தொடர்பான வழக்கில் கைதானவர்கள் மீதான குண்டர் சட்டம் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். அடுத்த ஆண்டுக்குள் வறுமை முழுமையாக ஒழிக்க தாயுமானவு திட்டம் தொடக்கம். சட்டப்பேரவையை அவமதித்ததற்கு ஆளுநர் ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. வரும் 11ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மரபு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுதான் என திருமாவளவன் பேட்டி. மரபை மாற்ற ஆளுநர் வற்புறுத்துவது ஏற்புடையதல்ல எனவும் குற்றச்சாட்டு. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டில் 6.36 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சென்னை புத்தக காட்சி இலக்கிய மேடையில் அரசியல் பேசிய சீமானுக்கு பபாசி கண்டனம். இலக்கிய மேடையில் அரசியல் பேசியதற்கு சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். சிதம்பரத்தில் போலீஸ் சான்றிதழ் சிதறி கிடந்த விவகாரம். 350 பேருக்கு சம்மன். சிபிசிஐடி கிடுக்குப்பிடி விசாரணை. கர்நாடகாவை தொடர்ந்து குஜராத்திலும் HMPV பாதிப்பு. குஜராத்தை சேர்ந்த குழந்தைக்கு 3வது நபராக வைரஸ் தொற்று. விண்வெளியில் துளிர்விட்டது காராமணி இலை. விண்ணில் முளைத்த நாட்டின் முதல் தாவரம் என இஸ்ரோ அறிவிப்பு. செயற்கைக்கோள் இணைப்பு ஒத்திவைப்பு. ஸ்பேஸ் டாக்கிங் வரும் 9ஆம் தேதிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்தில் சந்திரமுகி காட்சிகளை பயன்படுத்தியதற்காக குற்றச்சாட்டு. நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் உலக வங்கி. 1.70 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க உலக வங்கி முடிவு. ரஞ்சி கிரிக்கெட் தொடரில் விளையாட முடியாது என கூறும் வீரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுனில் கவாஸ்கர் வலியுறுத்தல்.